அடுத்து திருநாவுக்கரசு நாயனார் திருநேரிசை 4ஆம் திருமுறை. இந்த பதிகம் ரொம்ப பொருள் சிறப்புடைய பதிகம். அதை கொஞ்சம் நல்லா நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஊனினுள் உயிரை வாட்டி உணர்வினார்க்கு எளியராகி வானினுள்ளார்க்கு வானினுள் வானவர்க்கும் அறியலாகாத வஞ்சர் நானெனில் தானே என்னும் ஞானத்தார் பத்தர் நெஞ்சுள் தேனும் இன் அமுதும் ஆனார் திருச்செம்பொன் பள்ளியாரே. இந்த பாட்டில் வஞ்சர் 2வது வரியில் இருக்குது. அவர் எங்கே இருக்கிறார்? திருச்செம்பொன் பள்ளியில் இருக்கிறார். அவர் என்னமாக இருப்பார்? தேனாகவும் அமுதமாகவும் இருப்பார். அப்போ இந்த பாட்டை அர்த்தம் பண்ணுற பொழுது வஞ்சர் தேனும் இன் அமுதும் ஆனார் திருச்செம்பொன் பள்ளியாரே. அவனை ஏன் வஞ்சகன் என்று சொல்லுகிறோம் என்றால், ஒருவருக்கு உணர்தற்கு எளியவனாக இருக்கிறான், இன்னொருவருக்கு உணர்தற்கு அரியவனாக இருக்கிறான். யாருக்கு உணர்வதற்கு எளியனாக இருக்கிறான் என்றால், ரொம்ப சாதாரணமான மனிதர்களுக்கு உணர்வதற்கு எளியனாக இருக்கிறான். யாருக்கு உணர்வதற்கு அரியனாக இருக்கிறான் என்று கேட்டால், வானவர்களுக்கும் மாணவர்களாக இருக்கின்ற பெரியவர்களுக்கு உணர்வதற்கு அரியனாக இருக்கிறான். ஆகையினால் அவன் வஞ்சகன் அப்படின்னு பழிப்பது போல சொல்கிறார். சரி, யாருக்கு எளியராக இருக்கிறான்? ஊனினுள் உயிரை வாட்டி உணர்வினார்க்கு எளியராகி. உணர்வினார், உணர்வு உடையவர், உணர்வு உடையவர்களுக்கு எளியராக இருக்கிறான். எப்படி உணர்கிறார்கள் அவர்கள் என்று கேட்டால், இந்த ஊனினுள் உயிர் இவற்றை வாட்டி உணர்கிறார்கள், இவற்றை மெலியச் செய்து உணர்கிறார்கள். அதாவது ஊனும் ஊனை இடமாக கொண்டிருக்கின்ற உயிரும் ஐம்புல இன்பங்களையும் நாச்சுவை முதலியவற்றையும் நோக்கி செல்லுகிற பொழுது அது பருத்து இருக்கும். இவற்றை அடக்கி திருவருளையே சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது அது மெலிந்து இருக்கும். இப்படி மெலிந்து இருப்பவர்களுக்கு அவன் உணர்வதற்கு எளியவனாக இருக்கிறான். ஊனினுள் உயிரை வாட்டி உணர்வினார். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் பார்த்து விடிச்சதுன்னா கீழே செஞ்சுருங்க. ஊனினுள் உயிரை, அப்போ இறைவனை உணர்கிற பொழுது ஊனினுள் உயிரை வாட்டி உணர வேண்டும் அப்படிங்கிறத அப்பர் சுவாமிகள் நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஊனினுள் உயிரை வாட்டி உணர்வினார்க்கு எளியராகி. அப்புறம் யாருக்கு உணர்வதற்கு அரியவராக இருக்கிறார்? வானினுள் வானவர்க்கு, வானுலகத்தில் உள்ள தேவர்களுக்கு. தேவர்கள் என்று சொன்னாலே வானுலகத்தில், வானவர்னா தேவர்களுக்குன்னு தெரியும். ஆனால் பாட்டில் அப்படி நீண்டு வருகிறது. வானினுள் வானவர்க்கும் அறியலாகாத வஞ்சர். அதாவது இறைவன் பொதுவானவனாக இருந்தால் ஒன்று எல்லாரும் உணரும்படியாக இருக்க வேண்டும், இல்லைன்னா யாருமே உணராதபடியாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு உணரும்படியாகவும் ஒரு சிலருக்கு உணரப்படாதவனாகவும் இருந்தால் அவன் வஞ்சகன். இது உண்மையா அப்படின்னு கேட்டால் இல்லை. பக்குவம் உடையவர்களுக்கு உணர்வதற்கு உரியவனாக இருக்கிறான். அது இல்லாதவர்கள், தேவர்கள் இருக்கிறார்கள, அவர்கள் போகத்தை அனுபவிப்பதற்கு மட்டுமே அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இறைவனை உணர முடியாது. இறைவனை உணர வேண்டும்னா அவங்க இங்கே வந்து வழிபட்டு தான் உணர வேண்டும். ஆகையினால வானவர்களுக்கு அவனை உணர முடியாது. அப்போ பக்குவம் உடையவர்கள் உணர்வார்கள், அது இல்லாதவர்கள் உணரமாட்டாதவர்கள் என்பது கருத்து. அதை இறைவனை பழிப்பது போல வச்சு சொல்லியிருக்கிறார் வஞ்சர். அதுக்கு மேலே ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். தேனும் இன் அமுதும் ஆனார். யாருக்கு? ஞானத்தார்க்கும் பத்தர்களுக்கும். மனிதர்களில் 2 வகையான பேர் இங்கே குறிக்கிறார். ஞானத்தார்னு ஒருத்தர் குறிக்கிறார், பக்தர் என்று ஒருத்தர் குறிக்கிறார். பக்தர் என்பவர்களுக்கு ஞானம் முக்கியம் இல்லை, அன்பு தான் முக்கியம், வழிபாடு தான் முக்கியம், தத்துவ ஞானம் முக்கியம் இல்லை. தத்துவ ஞானத்தில் நுழைஞ்சிட்டால் பொருளின் இலக்கணத்தை அறிய முற்படுவோம். அதில் இந்த இலக்கணம் சரி, இந்த இலக்கணம் தப்பு, இந்த இலக்கணத்தை இவர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று இந்த ஆராய்ச்சியில் தான் போய்கொண்டிருக்குமே தவிர இது வேறு வகையாக அனுபவத்துக்கு வராது. இதையெல்லாம் கைவிட்டு அன்பு செய்தல் என்ற ஒரு நெறியிலே மட்டும் நின்றால் அனுபவத்துக்கு வரும். அதனால் 2 விதமான மனிதர்களை பிரிக்கிறார். ஞானத்தார் ஒன்று, பக்தர் ஒன்று. ஆனால் ஞானத்தார்க்கும் அந்த ஞானம் காரணமாக அனுபவம் உண்டாகும். அதாவது முதல்ல
அபரஞானமாகிய சாஸ்திர ஞானம் வரும். பின்னர் அது உபதேச முறையில் பரஞானமாக மலரும். அந்த பரஞானமாக மலர்கிற பொழுது பாசம் நீங்குதலினாலே சிவம் அங்கே வெளிப்பட்டு தோன்றும். இது உங்களுக்கு சிவஞான போகத்தில் 8ஆம் சூத்திரத்திலிருந்து சொல்லி இருக்குது. அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆகையினால ஞானத்தார்க்கும் இன்பம் அளிப்பார், பக்தர்களுக்கும் இன்பம் அளிப்பார். ஆனால் ஞானத்தாரை விட பக்தர்கள் அனுபவம் பெறுவதில் கொஞ்சம் முந்தி நிற்கிறவர். ஞானத்தாருக்கு அனுபவம் பிந்தி தான் வரும். ஏன்னா முதல்ல சாஸ்திர ஞானம் வரும், அது அபரஞானம். அப்புறம் அதன் காரணமாக குருமுகத்தால் கேட்கின்ற உபதேச ஞானம் வரும். இந்த உபதேச ஞானத்தும் வந்து பரஞானம் என்று சொல்கிறோம். அதில் வருகிற இன்பம் மிகச்சிறந்தது. அதனால் ஞானத்தார் பத்தர் இவர்களுக்கு தேனும் இன்னமுதும் ஆனார். அந்த ஞானத்தாருக்கும் பத்தருக்கும் ஒரு அடைமொழி போட்டிருக்கிறார். நானெனில் தானே என்னும் ஞானத்தார், நானெனில் தானே என்னும் பத்தர். அப்படின்டா நான் என்பது ஆன்மாவை குறிக்கிறது. இந்த ஆன்மாவை நோக்கி நாம் ஒன்று சொன்னால், இங்கே ஆன்மா என்பதொன்றில் இறைவன் தான் இருக்கிறான். நானெனில் தானே என்னும் பத்தர். நான் என்ற உணர்வு வருகிற பொழுது நான் என்ற உணர்வு இல்லை, அவன் என்ற உணர்வு தான் இங்கே இருக்கிறது அப்படின்னு. இதுதான் தத்துவ ஞானத்தினுடைய முடிந்த நிலை. நான் என்றும் அவன் என்றும் பேதமாக முதல்ல நிற்போம். அதன் பிறகு அவன்தான் நான், நான் தான் அவன். என்னிடத்திலே அவன் வேற்றுமையின்றி விளங்கி இருக்கிறான். இது காலையில் திருமந்திரத்திலையும் படித்தோம். அவன் இவனாதல், அவன் இவனாதல் அப்படின்னு படித்தோம். அத்தகைய அப்படின்னு கேட்டால் ஊனினுள் உயிரை வாட்டி சிவபரம்பொருளை நினைப்பவர்கள். ஞானத்தார் யாரு? சாஸ்திர ரீதியிலே பொருள்களின் இலக்கணத்தை அறிபவர்கள். பக்தர் என்பவர் யாரு? அன்பு மிகுதியினாலே வழிபாடு செய்பவர். அது வழிபாடு தவிர வேறு ஒன்று அவர் அறியாதவர். இவர்களுக்கு அவன் அறிவதற்கு எளியவனாகவும் இன்பம் செய்பவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த பாடலில் அவர் காட்டியிருக்கிறார். இதில் நாம் நினைவு கொள்ள வேண்டிய இடம், ஊனினுள் உயிரை வாட்டி உணர்தல் என்பது ஒன்று, நானெனில் தானே எண்ணல் என்பது ஒன்று. இந்த ரெண்டும் முக்கியமாக நினைவு வைத்து அடுத்த பாட்டுக்கு போகலாம். நொய்யர் விழுமியார் நூலின் நுண்ணெறியை காட்டும் மெய்யவர் பொய்யும் இல்லார் உடலெனும் இடிஞ்சில் தன்னில் நெய்யமர் திரியுமாகி நெஞ்சத்துள் விளக்குமாகி செய்யவர் கரியகண்டர் திருச்செம்பொன் பள்ளியாய். திருச்செம்பொன் பள்ளியிலே இருக்கின்ற இறைவனை இவர் பலபட பாராட்டி பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? நொய்யவர், ரொம்ப நுட்பமானவன் அர்த்தம். நொய்மைன்னா நுண்மைன்னு அர்த்தம். நொய்யவர். விழுமியாரும், விழுப்பம் உள்ளவர், சிறப்பு உடையவர். இந்த ரெண்டும் சாதாரணங்க. அவன் மிகவும் நுட்பமானவன், மிகவும் சிறப்புடையவன். நொய்யவர் விழுமியார். நூலின் நுண்ணெறியை காட்டும் மெய்யவர். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய இடம். நூலினாலே நுண்ணெறியை காட்டும் மெய்யவர். குருவடிவாக வருபவனும் அவன்தான். இந்த ரெண்டாவது இருக்க மெய்யவன் என்பது உடம்பு உடையவன் அர்த்தம். எத்தகைய உடம்பு உடையவன்னா நெறியை காட்டும் மெய்யன். இப்போ இறைவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான் அப்படின்னு படிக்கிறோம். வேறாய் இருப்பது எதற்காக என்று கேட்டால் ஆன்மாக்களுக்கு அறிவித்த பொருட்டாக. ஒன்றாயிருத்தலுக்கு ஒரு பலன் உண்டு, வேறாயிருத்தலுக்கு ஒரு பலன் உண்டு, உடனாயிருத்தலுக்கு ஒரு பலன் உண்டு. ஒன்றாயிருத்தலுக்கு என்ன பலன் கேட்டால், அப்படி அவன் அந்த பொருளோடு ஒன்றாய் இல்லை என்று சொன்னால் அந்த பொருளுக்கு ஆதாரம் இல்லையாய் போகும். அப்போ அந்த பொருள் தரித்திருக்க வேண்டும், தங்கி இருக்க வேண்டும் என்றால் இறைவன் ஒன்றாக இருக்க வேண்டும். வேறாய் இருப்பது எதுக்காக என்று கேட்டால், ஆன்மாவும் அறிவு பொருள், சிவமும் அறிவு பொருள். ஆன்மா குறையறிவு, சிவம் முற்றறிவு. முற்றறிவுடைய பொருள் குறையறிவுடைய பொருளுக்கு அறிவிக்க வேண்டும். அறிவிக்க வேண்டும் என்றால் வேறாக நின்று குரு வடிவத்தில் நின்று தான் அதை செய்ய வேண்டும். இப்போ சனகாதி முனிவர்கள்லாம் ஞானம் உபதேசிக்கணும்னு கேட்டாங்க. அவன் குரு வடிவத்தில் இருந்து தான், தட்சிணாமூர்த்தியாக இருந்து தான் உபதேசித்தான். ஆகையினால அது வேறாயிருத்தலுக்கு பயன். உடனாயிருத்தலுக்கு பயன் என்னன்னு கேட்டால், ஆன்மாவுக்கு அனுபவம் நிகழ்வதற்காக. அறிவு நிகழ்வது வேறு, அனுபவம் நிகழ்வது வேறு. அந்த அறிந்து அழுந்தி அனுபவிப்பதற்கு இறைவன் உடனாக நின்று உதவுகின்றான். அதனால் சைவ சித்தாந்தம் இறைவன் ஆன்மாக்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான் என்று சொல்லுவது. அதில் இங்கே வேறாய் குரு வடிவத்தில் நின்று
உபதேசம் செய்கின்ற முறையை இந்த பாட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். இது இந்த பாட்டில் ஒரு முக்கியமான விஷயம். நூலின் நுண்ணெறியை காட்டும் மெய்யவர். அடுத்து பொய்யும் இல்லார். பொய்யும் இல்லார் என்பதுக்கு பொய்ப்பொருளோடு சம்பந்தம் இல்லாதவன் என்று அர்த்தம் பண்ணணும். உங்களுக்கு ஆறாஞ்சூத்திரத்தில் இறைவன் சித்து பொருள், சித்தின் முன்னே அசித்து நில்லாது. சித்து அசித்தை அறிய வேண்டியதில்லை. அசித்து பொருளாலே சித்து பொருளுக்கு பயனில்லை, சித்து பொருளாலே அசித்து பொருளுக்கு பயனில்லை அப்படின்னு சொல்லுவோம். அதனால் பொய்யும் இல்லார் என்பதுக்கு பாசப்பொருளின் சம்பந்தம் இல்லாதவர். பாசப்பொருளை தான் பொய்ப்பொருள் என்று சொல்கிறோம். சிவம் சித்து சத்து, பாசம் அசித்து அசத்து. சித்து சத்துன்னா அறிவுடையது உள்ளதுன்னு அர்த்தம், அசித்து அசத்துன்னா அறிவில்லாதது இல்லாததுன்னு அர்த்தம். அந்த இல்லாதது தான் பொய்ப்பொருள் என்று சொல்லுவோம். இந்த பொய்ப்பொருளில் 2 விதமான பொய்ப்பொருள் இருக்கிறது. சூன்யம் என்று ஒன்று சொல்வார்கள். இந்த சூன்யவாதம் நமக்கு கிடையாது. சூன்யம் என்பது எப்போவுமே இல்லாத பொருள், அது பொய்ப்பொருள் என்று நாம் எடுத்துக்கொள்ள. சூன்யத்தை நமக்கு சொல்கிறதே வழக்கே கிடையாது. ஒரு கால் தோன்றி சிறிது பொழுது நின்று மாறி போகின்ற பொருளுக்கு பாருங்கள், அதைத்தான் நாம் பொய்ப்பொருள் என்று சொல்லுவோம். அந்த பொய்ப்பொருளோடு இறைவனுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த பொய்ப்பொருளோடு ஆன்மாவுக்கு சம்பந்தம் உண்டு. ஆன்மாவும் அந்த பொய்ப்பொருளோடு தானே சம்பந்தம் பண்ணி கொள்ளாது, இறைவன் சம்பந்தப்படுத்த வேண்டும். ஆன்மாவுக்கு தானேயும் சம்பந்தம் பண்ணி கொள்ளாமல் பிறரால் சம்பந்தம் படுத்தப்படாமல் இருக்கிற ஒரு பொய் தொடர்பு உண்டு. அந்த பொய் தொடர்புக்கு ஆணவம்னு பேர். அதுபோக கண்மம் மாயை என்ற 2 பொய்ப்பொருள் இருக்கிறது. அந்த பொய்ப்பொருள் 2ம் இவனாலே சம்பந்தப்படுத்தப்படுவோம். அதனால் ஆன்மாக்கள் பொய்ப்பொருளோடு சம்பந்தம் உடையன, இறைவன் பொய்ப்பொருளோடு சம்பந்தம் இல்லாதவன் என்று அர்த்தம் பண்ணணும். அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்கிறார், அவனை பொய்யும் இல்லார். எனவே நூலின் நுண்ணெறியை காட்டும் மெய்யவர் என்பது எப்படி முக்கியமாக நினைவு வைத்து கொள்ள வேண்டுமோ, அதை போல பொய்யும் இல்லார் என்ற சொல்ல நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இனி அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். உடல் எனும் இடிஞ்சில் தன்னில் நெய் அமர் திரியும் ஆகி நெஞ்சத்துள் விளக்குமாகி. இந்த உடம்பை ஒரு அகல் விளக்காக சொல்கிறார். காலையிலும் கூட படித்தோம், இடிஞ்சில் இருக்க விளக்கெறி கொண்டு அப்படின்னு சொல்லி. அங்கே படித்தது மூலாக்கினியை. இடிஞ்சில் என்பது மூலாதாரத்தையும், விளக்கு என்பது மூலாதாரத்தில் தோன்றுகின்ற அக்கினியையும் சொன்னோம். இங்கே இடிஞ்சில் என்பது உடம்பை குறிக்கிறது. இவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். உடல் எனும் இடிஞ்சில் தன்னில் நெய்யாக இருக்கிறான், திரியாக இருக்கிறான். உடல் எனும் இடிஞ்சில் தன்னில் நெய்யாகவும் இருக்கிறான், உயிராகவும் இருக்கிறான், இது திரியாகவும் இருக்கிறான். திரி என்றது ஆன்மாவை, நெய் என்றது அந்த ஆன்மா உடலிலே செழித்திருப்பதற்கு வேண்டிய சத்து பொருள்கள்லாம் உடம்பிலே வருகிறது அல்லவா, அதை சொல்கிறார். அது இல்லாவிட்டால் அந்த உடம்பில் ஆன்மா தங்கி இருக்க முடியாது. ஆகையினால உடலெனும் இடிஞ்சில் தன்னில் நெய்யமர் திரியுமாகி என்பதை நெய்யாகி திரியுமாகி தனித்தனியாக பண்ணிக்கணும். நெய்யும் ஆகி திரியுமாகி. இந்த அமர் என்ற சொல்லுக்கு விரும்புதல் என்றும் தங்கி இருத்தல் என்பது. அப்போ உடம்பிலே தங்கி இருக்கின்ற நெய்யாக, உடம்பிலே தங்கி இருக்கின்ற திரியாக, உடம்பிலே விரும்பி தங்கி இருக்கின்ற நெய்யாக, உடம்பிலே விரும்பி தங்கி இருக்கின்ற திரியாக என்று அர்த்தம் பண்ணுவான். அப்போது அவன் என்ன பண்ணுறான், உடம்பாக இருக்கிறான், உடம்பினுள்ளே இருக்கின்ற சத்து பொருள்களாக இருக்கிறான், அந்த உடம்பை இடமாக கொண்டிருக்கின்ற உயிராகவும் இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அந்த உயிருக்கு உணர்வாகவும் இருக்கிறான். விளக்கு அகல் இருக்கிறது, அதுக்குள்ளால நெய் இருக்கிறது, அதில் திரி இருக்கிறது. அந்த திரியிலே தீ இட்டு ஏற்ற வேண்டும் அல்லவா, விளக்கு ஒளி ஏற்ற வேண்டும் அல்லவா. அந்த விளக்கு ஒளி இல்லாவிட்டால் அது பயன் இல்லையே. அப்போ அது என்ன பண்ணுறார் இவர், நெஞ்சத்துள் விளக்குமாகி. அந்த உடம்பு தோல உடம்பு, அதுக்குள்ளால சூக்கும உடம்பு என்பது ஒன்று இருக்கிறது, அது நெஞ்சம் என்று சொல்லுகிறார். அந்த நெஞ்சத்துள் அந்த ஆன்மாவுக்கு அறிவு தூண்டப்படுகிறது, அதுதான் விளக்குமாகி. அப்போது உடம்பாகவும் அவன்தான் இருக்கிறான், உடம்பினுள்ளே இருக்கின்ற சத்து பொருளாக அவன்தான் இருக்கிறான், உடம்பிலே தங்கி இருக்கின்ற உயிராக அவன்தான் இருக்கிறான், அந்த உயிருக்கு சூக்கும தேகமாக இருக்கின்ற நெஞ்சாக அவன்தான் இருக்கின்றான், அந்த நெஞ்சினாலே விளங்குகின்ற உணர்வாக அவன்தான் இருக்கின்றான். அப்படின்னா என்ன என்றால், அவனே அவையாக பரிணமித்தான் என்பது கருத்தன்று.
அவன் அவற்றுள்ளே கலந்து நிற்கின்றான் என்பது கருத்து. எனவே இறைவனே, நீ எனக்கு உடம்பாக இருக்கிறாய், உடம்பில் உள்ள பொருளாக இருக்கிறாய், உடம்பில் உள்ளே இருக்கின்ற உள்கருவிகளாக இருக்கிறாய், ஆன்மாவாகவும் நீயே இருக்கிறாய், அந்த ஆன்மாவின் அறிவாகவும் நீயே இருக்கின்றாய் என்று இறைவனுக்கும் இந்த பொருள்களுக்கும் உள்ள சம்பந்தத்தை இந்த பாட்டில் பாடி காட்டியிருக்கிறார். இது ரொம்ப அருமையான இடம், நல்லா நினைவு வைத்து கொள்ள வேணும். ஆமாம் 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 ஆமாம். அங்கே ஆன்ம அறிவிலே சிவ சித்து பொருள் விளங்கும்படியாய் காண வேண்டும். அதுதான் அங்கே மடம்படும் உடனே எட்டி அப்படின்னு சொல்லி சொன்னது. உடல் எனும் இடிஞ்சில் தன்னில் நெய்யமர் திரியுமாகி நெஞ்சத்துள் விளக்குமாகி அவன் இருக்கிறான். இன்னும் எப்படி இருக்கிறான்? செய்யர், செந்நிறமான உடம்புடையவன், கரிய கண்டர், கருநிறமான கழுத்தை உடையவன், திருச்செம்பன் பள்ளியார். இந்த பாட்டில் முதல் 3 வரி நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும், ரொம்ப முக்கியமான பாடம். அடுத்த பாட்டுக்கு போகலாம். வெள்ளியர், கரியர், செய்யர், விண்ணவர் அவர்கள் நெஞ்சுள் ஒள்ளியர், ஒளிவிடுபவன். ஊழி ஊழி உலகமது ஏத்த நின்ற பள்ளியர். ஊழி ஊழி, நாம் என்னமோ இந்த காலத்தில் தான் பக்தி வளருது, இந்த காலத்தில் தான் ஜனங்க பக்தி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறோம். இந்த பக்தி பண்ணுதல் என்பது தொன்னெடுங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஊழி ஊழி உலகமது ஏத்த நின்ற பள்ளியர். உலகம் என்பது மக்கள், மக்கள் ஏற்றுவதற்கு இடமாக இந்த உலகத்திலே அவர் விளங்கி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த உலகத்தில் அநேக இடங்களில் திருக்கோயில் கொண்டிருக்கிறான், அதான் பள்ளி. பள்ளினா இருக்கை, இடம் அப்படின்னு அர்த்தம். அந்த பள்ளியில் அவன் என்ன பண்ணுகிறான்? மக்கள் ஏற்றுவதற்கு இருக்கிறான், அது சொல்கிறார். உலகம் அது ஏத்த நின்ற பள்ளியர் நெஞ்சத்து உள்ளார். கோயிலில் மட்டும் இல்லை, இங்கேயும் இருக்கிறான். பஞ்சமம் பாடியாடும் தெள்ளியார். பஞ்சமம் ஒரு பண்ணு, அதை பாடுதலும் ஆடுதலும் செய்கின்ற தெளிந்த ஞானத்தை உடையவன். கள்ளந்தீர்ப்பார், ஆன்மாக்களிடத்தில் இருக்கிற வஞ்சனையை போக்குபவர்கள். அவர் யாருன்னு கேட்டால் திருச்செம்பன் பள்ளியார். அடுத்து இந்த பஞ்சமம் பாடியாடும் தெள்ளியர் கள்ளந்தீர்ப்பார்னு தனித்தனியாக அர்த்தம் பண்ணாமல் பஞ்சமம் பாடியாடும் தெள்ளியாரது கள்ளந்தீர்ப்பார் அப்படியும் வச்சுக்கலாம். பஞ்சமம் பாடியாடும் தெள்ளியார்னு அவரே பண்பாடி ஆடுகின்றார், மக்களுக்கு கள்ளத்தை தீர்க்கின்றார்னு அர்த்தம். அதெல்லாம் ரெண்டையும் ஒன்றா பண்ணிட்டா பஞ்சமம் பாடியாடும் தெள்ளியார்களாகிய அன்பர்களது உள்ளத்திலே இருக்கின்ற கள்ளத்தை போக்குபவர் என்று அப்படி அர்த்தம் பண்ணும். சரி, அடுத்த பாட்டு. தந்தையும் தாயுமாகி தானவன் ஞானமூர்த்தி முந்திய தேவர் கூடி முறைமுறை இருக்கு சொல்லி எந்தை நீ சரணம் என்று அங்கு இமையவர் பரவியேத்த சிந்தையுள் சிவமதானார் திருச்செம்பன் பள்ளியாரே. இந்த பாட்டு தேவர்களோடு அவன் எப்படி தொடர்பு கொண்டிருக்கின்றான், மக்களோடு எப்படி தொடர்பு கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறது. அது தனித்தனியாக பார்க்கலாம். முந்திய தேவர் கூடி, முந்திய தேவர் முற்பட்ட தேவர். முற்பட்ட தேவர்னா என்னன்னு கேட்டால் மக்களுக்கும் மேலே இருக்கின்றவர்கள்னு அர்த்தம். முந்திய தேவர் கூடி முறை இருக்கு சொல்லி, இருக்கு வேதம், வேத மந்திரத்தை சொல்லி வணங்குகிறார்கள். எந்தை நீ சரணம் என்று அங்கு இமையவர் பரவி ஏத்த. அவ்வளோதான், அவர்களுக்கு என்ன அனுபவங்கிறது தெரியல. வானுலகத்தில் இருந்தார்கள், இறைவனை வழிபட வேணும்னு நினச்சாங்க. வானுலகத்தில் போய் வழிபட முடியாது, பூ உலகத்தில் இருக்கின்ற ஸ்தலங்கள் தோறும் வந்து வழிபடுகிறார்கள். அப்போ திருச்செம்பன் பள்ளிக்கு வந்தார்கள். வந்து என்ன பண்ணுகிறார்கள்? இருக்கு வேதத்தை சொல்லி எந்தையே நீயே எங்களுக்கு புகலிடம் என்று வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு இவன் ஒரு பயனும் செய்யலை. ஏனென்றால் அவங்க இன்னும் தேவர்களாக இருந்து அனுபவிக்க வேண்டியது இருக்குது இல்லையா? இவன் எங்கே வந்துட்டான் அப்படின்னு கேட்டால், தந்தையும் தாயும் ஆகி சிந்தையுள் சிவமதானார். சாதாரண உலகத்து மக்கள் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு அவன் தந்தையாக இருக்கிறான், தாயாக இருக்கிறான், சிந்தையுள்ளே தோன்றுகின்ற மங்கள பொருளாக இருக்கிறான். சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் என்பது அர்த்தம். மங்களம் என்று சொன்னால் மலக்கலப்பு இல்லாதது, தூயது அப்படின்னு அர்த்தம். அந்த சிந்தையுள்ளே மலக்கலப்பில்லாத சிவமாக அவன் விளங்கி தோன்றுகின்றான். அவங்க முறை இருக்கு சொல்லி எந்தை நீ சரணம் என்று ஏற்றுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. இவர்களுக்கோ அவன் தந்தையாக இருக்கிறான்,
தாயாக இருக்கிறான், அவர்களுக்கு உள்ளே இருந்து சிவமாக விளங்குகிறான் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். இன்னும் மிச்சம் இருக்கிறது தானவன் ஞானமூர்த்தி. ஞானமூர்த்தியாகிய அவன்தான் அப்படி மாற்றணும். தானவன் ஞானமூர்த்தி இருக்கு இல்லையா, ஞானமூர்த்தியாகிய அவன்தான் உலக மக்களுக்கு, அன்பர்களுக்கு, பக்தர்களுக்கு தந்தையுமாகி தாயுமாகி சிந்தையுள் சிவமாகி நிற்கின்றான் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். தானவன் என்பதுக்கு ஏதோ அர்த்தம் பண்ணுறதுக்கு சிரமப்படாதீங்க. ஞானமூர்த்தி அவன்தான், ஞானமூர்த்தியாகி அவனே தந்தையாகி தாயாகி சிந்தையுள் சிவமாகி நிற்கின்றான். இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் எப்படி பண்ணோம்? திருச்செம்பொன் பள்ளியாராகிய ஞானமூர்த்தியாகிய அவன்தான் தந்தையும் தாயும் ஆகி சிந்தையுள் சிவமதானார். இது யாருக்கு? உலகத்திலே அன்பு செய்கின்ற மக்களுக்கு. மற்றவர்களுக்கு அவங்க வழிபடுகிறார்கள், அவர்கள் வழிபாட்டை இவன் கூசுபவன். விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசுமலர்பாதம் இல்லையா, அது மாதிரி. எனவே அவர்கள் ஒரு பக்கம் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு பயன் விளையலை, இவர்களுக்கு பயன் விளைந்திருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்த பாட்டு போகலாம். ஆருடை சடையர் போலும் அன்பருக்கு அன்பர் போலும் கூருடை மெய்யர் போலும் கோளரவு அரையர் போலும். கோளரவு தனக்கு பகையாயிருக்கிற பொருளை கொத்தி கொள்ளுதலே வல்லமை உடைய அரவு. கோள் என்பது கொள்ளுதல் அப்படிங்கிற பொருளில் வருவது. நீருடை அழகர் போலும் நெய்தலே கமழும் நீர்மை சேருடை கமலவேலி திருச்செம்பொன் பள்ளியாரே. ஞாலமும் அறிய வேண்டின் நன்றென வாழலுற்றீர் காலமும் கழியலான கள்ளத்தை ஒழியகில்லீர் கோலமும் வேண்டா ஆர்வச் சற்றங்கள் குரோதம் நீக்கில் சீலமும் நோன்பும் ஆவார் திருச்செம்பொன் பள்ளியாரே. இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அறவுரையை இந்த பாடல் சொல்லி கொண்டிருக்கிறது. உலகத்தில் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல மகிழ்ச்சியாய் எல்லாரிலும் மேலாக வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்வதற்கு முயன்று கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்கிற பொழுது நம்ம எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஆசை தான் படுறோமே தவிர அதுக்கு என்ன செய்தால் நாம் நன்றாக வாழலாம், எல்லாரும் அறியும்படியாக வாழலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்பர் சுவாமிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். எப்படி சொல்லிக் கொடுக்குறார் பாருங்கள். முதல் வரியை முதல்ல முடிச்சிருவோம். நன்றென வாழலுற்றீர் ஞாலமும் அறிய வேண்டின். நன்றென வாழலுற்றீர், இந்த வாழ்க்கை மிகவும் நல்ல வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நான் மிக உயர்ந்தவனாக வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் வாழ்கிறீர்கள். எல்லாரும் அறியும்படியாய், எல்லாரும் அறியும்படினா அறிந்து புகழும்படியாய்னு அர்த்தம், வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, அதை செய்யலை. அதை சொல்லி காட்டுறார் நமக்கு. காலமும் கழியலான கள்ளத்தை ஒழியகில்லீர். உங்களுக்கு நன்றாக வாழ வேணும்னு ஆசை இருக்கிறது, ஞாலம் அறியும்படியாய் வாழ வேணும்னு ஆசை இருக்கிறது. கள்ளம் இருக்கிற வரையிலும் நன்றாக வாழ முடியாது. கள்ளம் இருக்கிறவர்களும் பிறர் அறிந்து புகழ மாட்டார்களே. அப்போ நீங்கள் கள்ளத்தை ஒழியவில்லையே, அப்போ கள்ளத்தை ஒழியகில்லீர். ஒழியகில்லீர்னா கள்ளத்தை நீக்கிக் கொள்ளுகின்ற ஆற்றல் கூட உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். இந்த கில் என்பது ஒழியீர் அப்படின்னு தான் நீங்கீர்னு அர்த்தம். ஒழிய கில்லீர் அப்படின்னு வர்ற பொழுது அந்த கில் என்ப ஒரு சொல்லு மத்தியில் போட்டுட்டா அது ஆற்றல் பொருள் தருவதோர் இடைச்சொல் அப்படின்னு இலக்கணத்தில் குறிப்பு எழுதுவாங்க. அப்போ கள்ளத்தை நீக்கி கொள்ளுகின்ற ஆற்றல் உங்களுக்கு இல்லை. அது இல்லாத பொழுது நீங்கள் எப்படி நன்றென வாழ முடியும், ஞாலம் அறியும்படியாக எப்படி வாழ முடியும் அப்படின்னு கேட்குறேன். ஞாலமும் அறிய வேண்டின் நன்றென வாழலுற்றீர் காலமும் கழியலான கள்ளத்தை ஒழியகில்லீர். கள்ளத்தை நீக்கி கொள்ளாமலே நீங்கள் நெடுங்காலம் வாழ்ந்துட்டீங்க. காலமும் கழியலான, காலம் நீண்ட காலம் கழிஞ்சு போச்சு. உங்களுக்கு 100 வயசு விதித்து அனுப்பிச்சிருந்தான்னா ஏறக்குறைய 75 வயசு இப்படியே வாழ்ந்து தொலைச்சிட்டிங்க. மிச்சம் இருக்கிற கொஞ்ச காலம்தான். அந்த 25 வருஷமாவது கள்ளத்தை நீக்கி வாழலாம் அல்லவா அப்படின்னு பின்னால் சொல்லி காட்ட போகிறார். அதனால் காலமும் கழியலான கள்ளத்தை ஒழியகில்லை. அப்புறம் கள்ளம் என்பது மனத்துங்கண்ணை இருக்கின்ற கருப்பு குற்றம், அறிவின்கண்ணை இருக்கின்ற குற்றம். கள்ளம்னா திருட்டுத்தனம்னு அர்த்தம். இந்த இடத்துல அது திருட்டுத்தனத்தை குறிக்கிறதில்ல, வஞ்சனை கருப்பு அப்படிங்கிற பொருள் வரும்.
ஆமாம் ஆமாம். கள்ளத்தை ஒழியகில்லீர். சரிங்க சாமி, இப்போ நாங்கள் கள்ளத்தை நீக்க வேண்டும், ஞாலமறிய வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும், போன காலம் போகட்டும், இனி இருக்கிற காலத்தை அப்படி வாழலாம், அதுக்காக ஏதாவது வேடங்கள் தரித்து கொள்ளலாமா அப்படின்னு நாம் கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஐயா அப்படின்ட்டார். கோலமும் வேண்டாம், புறக்கோலம் உங்களுக்கு தேவையில்லை, கோலமும் வேண்டாம். பின்ன என்ன சாமி செய்ய சொல்கிறீங்க? கள்ளம் ஒழியணும்னா எப்படி? கள்ளத்துக்கு காரணமாக இருப்பது மனத்தின்கண்ணே இருக்கின்ற குற்றம். அந்த குற்றம் நீங்கினா கள்ளம் நீங்கிட்டுன்னு அர்த்தம். அதை சொல்கிறார். என்ன குற்றம்ட்டா, ஆர்வச்சற்ற குரோதங்கள். உள்ளத்தின்கண்ணே இருக்கின்ற குற்றம் 6 குற்றம். அது நம்ம காலையில் கூட சொல்லி காட்டணும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் மற்றும் செய்யுள்ள 3 தான் சொல்லியிருக்கிறார். மற்ற 3 நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆர்வ சற்றங்கள் குரோதம் நீக்கில். அப்போது மனத்தின் கண்ணே பிற பொருளை பெற வேண்டும், அந்த பொருள் நமக்கே உரியதாக வைத்துக்கொள்ள வேண்டும், பொருள் மேல் செல்கின்ற ஆர்வம் இருக்கிறத அது. அந்த ஆர்வம் செல்லுகிற பொழுது அந்த பொருளை பெறுவதற்கு முயலுவோம், கிடைக்காவிட்டால் கோபம் வரும், பொருள் மேலே கோபம் வரும், நம்ம மேலேயும் கோபம் வரும், அதை பெற முடியாமல் தடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க மேலேயும் கோபம் வரும். அப்போ இந்த ஆர்வம் செற்றத்துக்கு காரணமாகும். இந்த செற்றம் வந்ததானா குரோதம், பகை உணர்ச்சி உண்டாகும். எவனோ ஒருவனும் அந்த பொருளை பெற முடியாமல் தடுக்கிறோன்னா அவன் மேலே பகை உண்டாகும். அப்போ இப்படி படிப்படியாக ஒன்று ஒன்றா வளர்ந்துடும். இவற்றை நீக்கணும். இவற்றை நீக்கினால் கள்ளம் நீங்கிற்று அப்படின்னு. இந்த குற்றங்கள் நீங்குவது தான் கள்ளத்தை கழிப்பதுன்னு அர்த்தம். இந்த குற்றங்களை நீங்கள் நீக்குவீர்களே ஆனால் இதுதான் சீலம், இதுதான் நோன்பு. சீலம்னா ஒழுக்கம், நோன்பென்றால் விடாப்பிடியாய் பெற்று ஒழுகுகின்ற விரதம். விரதம் என்ற சொல்லுக்கே என்ன சிரமம் வந்தாலும் இதை விடுறதில்லை அப்படின்னு இருக்கிறது தான் விரதம்னு பேர். அதுக்கு தான் நோன்பு என்பது பேர். நோன்பு என்ற சொல்லுக்கு நேராக பொருள் என்னன்னு கேட்டால் பொறுத்து கொள்வது அப்படின்னு அர்த்தம். ஆமாம், நோன்றல் அப்படின்னு சொன்னால் பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு கொள்கையை எடுத்துக்கொள்கிறோம், இந்த கொள்கையில் விடாப்பிடியாக நிற்கிறோம் என்று சொன்னால் நிற்க முடியாதபடி நிறைய துன்பங்கள் வரும். அந்த துன்பங்கள் வந்தாலும் பொறுத்து கொண்டு அதை கடைப்பிடிக்க வேண்டும். அப்படி கடைப்பிடிக்கிறது தான் நோன்பு என்று பெயர். அது தொழிற்பெயர். நோன்றல் அப்படின்னா பொறுத்தல் அப்படின்னு அர்த்தம். எனவே மனத்தின் கண்ணே இருக்கின்ற ஆர்வச்சற்ற குரோதங்களை நீக்குவது தான் ஒழுக்கம். அவற்றை விடாப்பிடியாய் நீக்க வேண்டும் என்பது தான் விரதம், அதுதான் நோன்பு. இந்த 2ம் இருந்தால் கள்ளம் தானே நீங்கும். கள்ளம் நீங்கினால் பெருமான் விளங்கி தோன்றுவார். அப்படி பெருமான் விளங்கி தோன்றுகின்ற பொழுது நீங்கள் உயர்ந்த வாழ்க்கை உடையவர்கள் என்று பேசப்படுவீர்கள், உலகமெல்லாம் அறிந்து உங்களை புகழ்ந்து பேசும் அப்படிங்கிறத சொல்லி கேட்கிறார். எனவே எல்லாரும் அறியும்படியாய் வாழ்கிற வாழ்க்கை எது, உயர்ந்த வாழ்க்கை என்பது எது அப்படின்னு கேட்டால் ஆர்வச்சற்ற குரோதங்கள் நீக்கின வாழ்க்கை தான். அதுவன்றி புறக்கோலம் உயர்ந்த வாழ்க்கை என்று, வெறும் நோன்பு என்ற பெயரால் எதையோ செய்து கொண்டு திரிவது வாழ்க்கை என்று, சீலம் என்ற பெயரால் எதையோ மேற்கொண்டு திரிவது வாழ்க்கை என்று. உயர்ந்த வாழ்க்கை, பிறரிய வாழ்கின்ற வாழ்க்கை என்பது இதுதான் அப்படிங்கிறத நம்ம திருநாவுக்கர சுவாமிகள் எல்லாருக்கும் ஒரு அறிவுரையாக இந்த பாடலை சொல்லி வைத்திருக்கிறார். இந்த பாடல் முழுவதும் ரொம்ப சிறந்த பாடல் அப்படிங்கிறத நினைவு கொள்ளுங்க. புரிகாலே நேசம் செய்ய இருந்த புண்டரீகத்தாரும் எரிகாலே 3மாகி இமையவர் தொழ நின்றாரும் தெரிகாலே 3 சந்தி தியானித்து வணங்க நின்று திரிகாலங் கண்டயந்தை திருச்செம்பொன் பள்ளியாரி. இந்த பாட்டு நல்லா நினைவு வைத்து கொள்ள வேண்டிய பாட்டு. புண்டரீகத்தாரும் தொழ நின்றாரும் திரிகாலங் கண்டவனும் ஆகிய எந்தை திருச்செம்பொன் பள்ளியார் என்று பாட்டை முடித்துக் கொள்வோம். புண்டரீகத்தார், புண்டரீகம் என்றால் தாமரை மலர். அந்த புண்டரீகத்துள்ளே அவன் எழுந்தருளி இருக்கிறான். எதற்காக? நேசம் செய்ய. எப்படி நேசம் செய்ய? புரிகாலே நேசம் செய்ய. விருப்பத்தை உடைய காலத்திலேயே நேசம் செய்வதற்கு அவன் புண்டரீகத்திலே எழுந்திருக்கிறான். புரி காலம்,
புரி என்பது விரும்பு என்னும் பொருளை உடைய சொல். புரி காலம் விரும்புதற்குரிய காலம். எல்லா காலமும் விரும்புவதற்குரிய காலம்தான். அந்த காலத்திலே நேசம் செய்வதற்காக புண்டரீகத்திலே எழுந்தள்ளிருக்கிறான். இந்த தாமரை என்பது இதய தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதய தாமரை தான் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்ற இடம். அந்த இடத்துல பெருமானோடு ஆன்மாவும் இருந்து அவனை வழிபட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் நேசம் செய்தல் என்று பெயர். எல்லா காலத்திலும் விரும்பி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிறவன் திருச்செம்பொன் பள்ளியான். இந்த இதய தாமரை என்பதை இன்னொரு வகையா இதயத்தின் கண்ணே தத்துவங்களால் ஆகிய ஒரு தாமரை. இது கற்பித்து கொள்ளப்படுவது. இதயத்திலே சிவபெருமானை எழுந்தருளப் பண்ணி வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் புறத்தே சிவபெருமானை எழுந்தருளப் பண்ணுவதற்கு ஒரு பீடம் அமைக்கிறோமில்ல, அதை போல் அகத்தை எழுந்தருளப் பண்ணுவதற்கு ஒரு பீடம் அமைக்க வேண்டும். அந்த பீடம் என்பது தத்துவங்களினால் ஆகிய தாமரை வடிவத்தில் இருக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றன. சிவஞான போகத்திலும் கூட 9ஆம் சூத்திரத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் இங்கே கொள்ளலாம். புண்டரீகத்தார். அடுத்தது எரிகாலே மூன்றும் ஆகி இமையவர் தொழ நின்றார். தேவர்களெல்லாம் தொழும்படியாக அவன் நிற்கின்றான். எரிகாலே மூன்றுமாகி என்பதுக்கு எரியாகவும் காலாகவும், கால்ன காற்று, ஏனை மூன்றாகவும் என்று அர்த்தம் பண்ணி ஐம்பூதங்களாக நின்றான். அவனை இறைவன் விண்ணவர்கள் தொழுகின்றார்கள். இப்படி ஒரு. அடுத்து எரிகாலே மூன்றுமாகி, எரியோம்புகின்ற காலமும் எரியும் ஆகி, மூன்று அக்கினி சொல்கிறது உண்டு. அவ்வாறும் அதுக்கு அர்த்தம் பண்ணலாம். முதல் அர்த்தம் ரொம்ப சுலபமான அர்த்தம். எரி, தீ, கால், மூன்று என்பது ஏனைய மூன்று. எனவே ஐம்பூதங்களாக வந்திருக்கிறான் என்று அர்த்தம் பண்ணலாம். எரிகாலே மூன்றும் ஆகி இமையவர் தொழ நின்றார். தெரிகாலே மூன்று சந்தி தியானத்து வணங்க நின்று திரிகாலங் கண்ட எந்தை. சிவபெருமான் காலத்தை மூன்றாக பகுத்தான். பொதுவாக காலத்தை பகுக்கிற பொழுது இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்று பகுக்கிறோம். ஒரு நாளின் காலத்தை பகுக்கிற பொழுது காலை, நண்பகல், மாலை என்று பிரிக்கிறோம். ஒரு நாளை பகுக்கிற பொழுது பகல் என்றும் இரவு என்றும் பிரிக்கிறோம். இதை போல் கால பாகுபாடு. நம்ம கால சக்கரம் படித்தோம்ல, பட்சத்தின் வகையில் 15 பட்ச திதிகளாக வகுக்கிறோம். ரிது வகையில் 6 ரிதுவாக வகுக்கிறோம். மாத வகையில் 12 மாதமாக வகுக்கிறோம். அப்படிங்கிற திருமந்திரத்தில் காலசக்கரம் என்றதில் காலையில் நாம் படித்தோம். அந்த மாதிரி இங்கே திரிகாலே, இந்த தெரிகாலே மூன்று சந்தி. தெரிகாலே தெரிகின்ற பொழுது, ஆராய்கின்ற பொழுது, மூன்று சந்தி தியானித்து வணங்க நின்று. மூன்று சந்தி என்பது காலை, நண்பகல், மாலை. இது சந்தியாவந்தனம் செய்கிறதுக்குரிய நேரம். நண்பகல் சந்தியாவந்தனம் பெரும்பாலும் யாரும் செய்கிறதில்ல. காலையில் செய்வாங்க, அல்லது மாலையில் செய்வாங்க, அல்லது 2 நேரம் செய்வாங்க. தீட்சையில் நிர்வாண தீட்சை பெற்றவர்களுக்கு நண்பகல் சந்தியும் உண்டு. அப்புறம் ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றவர்களுக்கு எல்லா சந்தியும் உண்டு. இப்போ சாதாரணமாக 3 சந்தி தான் முக்கியமாக சொல்கிறது உண்டு. தெரிகாலே 3 சந்தி தியானித்து வணங்க நின்று. அதுக்காக திரிகாலம் கண்ட எந்தை. இந்த திரிகாலம் என்பது காலை, நண்பகல், மாலை. பொதுவாக திரிகாலம் என்பது இறப்பு, நிகழ்வு, எதிர்வு. காலம் என்ற ஒரு தத்துவம் உண்டுங்க. அந்த கால தத்துவம் ஆன்மாக்களுக்கு பயன்படுமாறு அவன் பகுத்து கொடுத்திருக்கிறான். அப்படி பகுத்து கொடுத்திருக்கின்ற பொழுது வினை அனுபவத்தில் இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்று 3ஆக போக்குறான். இதுவரையிலும் அனுபவித்து கழிந்த வினை இறப்பு, இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்ற வினை நிகழ்வு, இனி அனுபவத்துக்கு வரக்கூடிய வினை எதிர்வு. இப்படி 3 வகையாக காலம் பகுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் நாள் பகுக்கப்படுகிற பொழுது இந்த இடத்துல காலை, நண்பகல், மாலை என்று இப்படி கண்ட எந்தை. ஆன்மாக்களுக்காக இவற்றை அவன் செய்து கொடுத்திருக்கிறான். கால தத்துவத்தை இவ்வாறு பகுத்து கொடுத்திருக்கின்றான். அத்தகைய எந்தை எழுந்தருளி இருப்பது திருச்செம்பொன் பள்ளி என்று இந்த பாட்டில் சொல்லியிருக்குது. இந்த பாடலில் நாம் நினைவு வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், அகத்தாமரையிலே சிவபரம்பொருளை எழுந்தருளப் பண்ணி வழிபாடு செய்கின்ற அந்தரியாக பூசை இது முதல் வரியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 3வது வரியில் 3 சந்தியும் வழிபட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வரியில் இத்தகைய வழிபாடு நிகழ வேண்டும் என்பதற்குத்தான் இறைவன்
கால தத்துவத்தை இப்படி பாகுபடுத்தி கொடுத்திருக்கிறான். திரிகாலம் மூன்றும் கண்ட எந்தை, இது 4வது வரியில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயம் ஞாபகத்துக்கு போதும். 2வது வரியில் இருக்கிற விஷயம் இருக்கலாம், அதை நம்ம பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. இந்த 3 விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் இந்த பாடலில் இருக்கிறது. அடுத்த விஷயத்துக்கு போகலாம். காருடை கொன்றை மாலை, கொன்றைப்பூ கார்காலத்தில் மலரும் என்று சொல்வார்கள். ஆகையினால காருடை கொன்றை மாலை கதிர்மதி அரவினோடும் நீருடை சடையுள் வைத்த நீதியார், நீதியுள்ளார். கொன்றை மாலையை மதியோடும் அறவோடும் சடையுள் வைத்த நீதியார். இந்த இடத்துல நீதி என்பது இயல்புன்னு அர்த்தம், முறைமைன்னு அர்த்தம். அடுத்து நீதியுள்ளார் என்பது தர்மத்தின் உள்ளே அவன் விளங்குகிறான். அடுத்தாப்புல வர நீதிக்கு தர்மம், சிவதன்மம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது அந்த சிவதன்மத்திலே அவன் விளங்கி நிற்பவன். நீதியுள்ளார். பாரொடு விண்ணும் மண்ணும் 18 கணங்கள் ஏத்த. பார் என்பது பூமியில் உள்ள மக்கள் அர்த்தம். அடுத்து விண்ணுமாச்சு மண்ணுமாச்சு 18 கணங்கள் ஏத்த. சீரொடு பாடலானார் திருச்செம்பொன் பள்ளியாறு. இறைவன் வணங்கப்படுபவன், அவனை வணங்குவதற்கு பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடலாக அவன் இருக்கிறான். அப்போ வணங்குகின்றவனாகவும் அவன் இருக்கிறான், வணங்குவதற்குரிய கருவியாகிய பாடலாகவும் அவன் இருக்கிறான், வணங்கப்படும் பொருளாகவும் அவன் இருக்கிறான். சிவபூஜையில் அப்படி தான். நாம சிவபூஜை பண்ணுறோம், சிவபூஜை பண்ணுறவனும் அவன்தான், சிவபூஜையை ஏற்றுக்கொள்பவனும் அவன்தான், அந்த பூஜையும் அவன்தான். அப்படித்தான் நாம் அந்த பூஜையை கருதுகிறோம். அதுபோல் இங்கே ஏத்த சீரோடு பாடலானார், ஏற்றுவதற்குரிய பாடலாகவும் அவன் இருக்கிறான். யார் ஏற்றுகிறார்கள்? எல்லாரும் 18 கணங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்களெல்லாம் அவனை ஏற்றுகிறார்கள். விண்ணோர் ஏற்றுகிறார்கள், மண்ணோர் ஏற்றுகிறார்கள். மண்ணோர் என்பது பாராகிய மண் என்று அப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்து இந்த பாட்டில் வழிபடுவதற்குரிய பாடலாகவும் அவன் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம கையில் இருக்கிற தேவாரமெல்லாம் அவன் தான், அப்படி தான் அர்த்தம் பண்ணி. அடுத்து ஓவாத மறைவல்லானும் பிரம்மன், ஓத நீர் வண்ணன் திருமால், காணா மூவாத பிறப்பில்லாரும். அவனுக்கு மூத்தலும் இல்லை பிறத்தலும் இல்லை, மூவாத பிறப்பில்லாரும். முனிகளானார்கள் ஏத்தும் பூவான 3ம் 360 ஆகும் எந்தை தேவாதி தேவர் என்றும் திருச்செம்பொன் பள்ளியாரே. இந்த பாட்டில் 3வது வரி கொஞ்சம் கடினமான பொருளை உடையது. அது பார்க்கலாம். முனிகளானோர்கள் ஏத்தும் எந்தை, 2வது வரியில் இருக்குதுல்ல, முனிவரானோர்கள் ஏத்தும் என்பது, அந்த ஏத்தும் என்பதை எந்தை என்பதில் முடிச்சு கொள்ளுங்க. முனிவரானோர்கள் ஏத்தும் எந்தை, அவன் எப்படிப்பட்டவன் இருக்கான்? 3ம் 360 ஆகும் எந்தை அப்படின்னு சொல்லி 3ம் 360 ஆகும் எந்தை. இந்த இடத்துல பூவான 3 என்று அந்த 3க்கு ஒரு அடைமொழி போட்டிருக்கிறாங்க. அப்போ இங்கே என்னென்ன அர்த்தம் பண்ண வேண்டியிருக்குது? பூ என்பதுக்கு அர்த்தம் பண்ண வேண்டியிருக்குது, 3 என்பதுக்கு அர்த்தம் பண்ண வேண்டியிருக்குது, 360 என்பதுக்கு அர்த்தம் பண்ண வேண்டியிருக்குது. இப்போ சாதாரண அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், 3 வகையாய் 360 விரியாய் இருக்கின்ற எந்தை என்று இப்படி அர்த்தம் பண்ணுறாங்க. இந்த 3 வகை என்ன அப்படின்னு கேட்டால், அக்னி, சூரியன், சந்திரன். பூவான 3. இந்த பூ என்பது பூமண்டலம், உலகம் என்று பெயர் வைத்து அக்னி மண்டலம் என்றும் சூரிய மண்டலம் என்றும் சந்திர மண்டலம் என்றும் 3 மண்டலமாக இருக்கிறான். 3 மண்டலம் நம்ம உடம்புலேயே இருக்குது. ஆறாதாரத்தில் கீழே இருப்பது அக்னி மண்டலம், மத்தியில் இருப்பது சூரிய மண்டலம், இதய பாகத்திலிருந்து சூரிய மண்டலம், அப்புறம் இங்கே வந்துட்டீங்கன்னா சந்திர மண்டலம். ஆக திரு விநாயகர் 3 மண்டலத்தின் முற்றிய தூணின் 4 பாம்பின் நாவின் உணர்த்தி, அந்த 3 மண்டலம். அப்போ 3 மண்டலமாக இருக்கிறான். இது தொகை. இதனுடைய விரி 360 என்ன அப்படின்னு கேட்டால், அக்னி மண்டலம் 108 விரி உடையதென்றும்
சூரிய மண்டலம் 116 விரிவுடையதென்றும் சந்திர மண்டலம் 134 விரிவுடையதென்றும், அதாவது விரி என்பது அதனுடைய கதிர்களை. எனவே இந்த 3 மண்டலமும் 360 கதிர்களை உடையதாக இருக்கும் என்று ஒரு உரை பண்ணி வைத்திருக்கிறார்கள். பூவான 3ம் 360 ஆகும் எந்தை அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரு உரை அதில் தோணி இருக்குது, அந்த உரையும் சொல்லிடுறேன். பூ என்பதுக்கு போகம் என்பது பொருள். பூ என்ற சொல்லுக்கு போகம், முப்பூ விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. வைத்திய சாஸ்திரம் ஒரு முப்பு இருக்குது, அது வேற. முப்போகம் விளையும். பழைய காலத்தில் நிலங்கள்லாம் ஒரு போகம் விளையிற நிலம், 2 போகம் விளையிற நிலம், முப்போகம் விளையிற நிலம்னு சொல்லுவாங்க. இது 3 போகம் விளையும். சிவபரம்பொருள் நமக்கு 3 போகமாக விளைகிறான். 3 போகம் நமக்கு என்னன்னு கேட்டால், மேலே பாட்டில் சந்தி 3 சந்தி படித்தமில்லை, அந்த ஒவ்வொரு சந்தியிலும் நிகழ்கின்ற வழிபாட்டில் அவன் நமக்கு அனுபவமாக ஆவான். அந்த அனுபவத்தை தான் போகம் என்று. அப்போ பூவான 3 என்பது போகமாகிய 3 பொழுது வழிபாடுகள். சிவபெருமான அனுபவமாவதை போகம் என்று சொல்லலாமோ அப்படின்னு கேட்டால், மெய்கண்ட சாஸ்திரத்தில் அப்படி சொல்லியிருக்குது. ஏகமாய் நின்றே இணையடிகள் ஒன்றுணர போகமாய்த்தான் விளைந்த பொற்பினான், ஏகமாய் உள்ளத்தின் கண்ணானான், உள்குவார் உள்கிற்றை உள்ளத்தால் காணானோ அப்படின்னு ஒரு பாட்டு. சிவபரம்பொருள் இருக்கிறானே, நினைப்பவர்களுடைய மனத்திலே இருக்கிறான். எனவே அவன் என்ன நினைக்கிறான்ங்கிறது அவனுக்கு தெரியுமில்லை. ஏகமாய் உள்ளத்தின் கண்ணானான், உள்குவார் நினைப்பவர்கள், உள்குவார் உள்கிற்றை உள்ளத்தால் காணானோ, அந்த உள்ளத்துடனே இருந்தவன் அறிவான் அல்லவா. ஆகையினால நீங்கள் இந்த உள்ளத்தில் வேற எதையும் அறியாதீங்க, சிவபரம்பொருளையே அறியுங்கள். அப்போ அவன் உங்களுக்கு போகமாக விளைவான். எப்படி அறிய வேண்டும்? அவனோடு வேற்றுமையின்றி ஒன்றி நின்று அறிய வேண்டும். அதான் ஏகமாய் நின்றே, ஆன்மா என்றும் சிவம் என்றும் வேறுபாடு இல்லாமல் ஒன்றி நின்று இணையடிகள் ஒன்று உணர போகமாய் சிவபோகமாய். அந்த சிவபோகம்தான் எப்படி வயலில் முப்போகம் சொல்லுகிறோமோ அதை போல் இங்கே சிவபோகம் 3 வேளையும் விளையும். இது ஒரு நாளில். இதை போல் காலசக்கரத்தில் ஒரு ஆண்டுக்கு 360 நாள். அப்போ 360 நாளும் நாள்தோறும் 3 போகமாக நமக்கு விளைவான். பூவான 3ம் 360 ஆகும் எந்தை தேவாதி தேவர் என்றும் திருச்செம்பொன் பள்ளியிலே இருக்கிறார் என்று இந்த தொடருக்கு பூ என்பதுக்கு போகம் என்றும், 3 என்பதுக்கு முச்சந்தி வழிபாடு என்றும், 360 என்பதற்கு ஒரு ஆண்டின் நாள் கணக்கு. அந்த 4 நாள் 5 நாள் 6 நாள் கூடுதலாக வருங்கிறது நாம் காலையில் படித்தோம் திருமந்திரத்தில். ஆனால் பொதுவாக சொல்வது மாதத்துக்கு 30 நாள், 12 மாதம், 12 30 360 அப்படிங்கிற கணக்கு வரும். அப்படி ஒரு ஆண்டில் நாள்தோறும் ஒழியாமல் 3 சந்தியும் வழிபடுவதனாலே அவன் நமக்கு சிவபோகத்தை மிகுவித்து கொண்டிருப்பான் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுகிறது என்பது என்னுடைய கருத்து. சரி, அங்கங்கள் 6ம் 4ம் அந்தணர்க்கு அருளி செய்து, முனிவர்களுக்கு 4 வேதங்களை சொன்னால், 4 வேதங்களை சொன்னால் அந்த வேதத்தின் பொருளை உணர்வதற்கு கருவி நூல்கள் வேணுமே, அதற்காக 6 அங்கங்களை சொன்னார். அங்கங்கள் 6ம் 4ம், அங்கங்கள் 6 என்பது கருவி நூல்கள் 6 அங்கம், 4 என்பது 4 வேதம். 4 வேதம் 6 அங்கம். அங்கங்கள் இலக்கண நூலுங்க. அங்கங்கள் இலக்கண நூல் 6 அங்கத்தில் சிட்சைன்னு ஒரு அங்கம். அது அந்த வேத ஸ்லோகங்களை எல்லாம் பாடல்கள்லாம் எப்படி சொல்வது என்று ஸ்வரபேதத்தை சொல்லி கொண்டிருக்கும். அதாவது ஒவ்வொரு எழுத்தையும் எடுத்தல் படுத்தல் நலிதல் என்று உச்சரிக்கின்ற 3 வகை உண்டுங்க. எடுத்து உச்சரிப்பதனாலே, படுத்து உச்சரிப்பதனாலே, நலிந்து உச்சரிப்பதனாலே பொருள் வேறுபடும். இந்த வேறுபாடு தெரியாமல் வேதங்களை ஓதக்கூடாது. அதுக்காக சிட்சை என்ற ஒரு அங்கம், அது வேதங்களுக்கு ஸ்வரபேதங்களை சொல்லி காட்டக்கூடியது. இதுவும் இலக்கணம்தான். அப்புறம் கற்பம், கர்மங்களை அனுஷ்டிப்பது, கற்பசூத்திரம்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு முனிவர் செய்து வச்சிருப்பார்.
அதை ஒவ்வொரு குடும்பத்தார் ஏற்றுக்கொள்வார்கள். இவர் இந்த சூத்திரத்தை சேர்ந்தவர், இவர் இந்த சூத்திரத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறமா குடும்பத்தில் பிரிவு ஏற்பட்டு போகும். அது மாதிரி கற்ப சூத்திரம் ஒன்று அந்த வேதங்கிட்ட சொல்லப்படுகின்ற கர்மங்களை அனுஷ்டிப்பதற்கு உரிய முறையினை சொல்லும். அடுத்து வியாகரணம். வியாகரணம் என்பது இலக்கணம், பொதுவாக எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம் முதலான இலக்கணங்களை கூறுவது அது வியாகரணம் என்று சொல்லப்படும். அடுத்து நிறுத்தம் அப்படின்னு ஒன்று உண்டு. நிறுத்தம் என்று சொன்னால் இன்னும் தமிழில் நிறுத்தம்னு போட்டால் நடனம்னு சொல்லுவோம். அந்த நிறுத்தம் அல்ல, இது நிறுத்தம். இந்த ரு இக்கு தா போட்டு நிறுத்தம் அப்படின்னு சொல்ல வேணும். தமிழில் எல்லாம் ஒரே மாதிரியாக தான் நாம் சொல்லுவோம். சமஸ்கிருத சொல்ல தமிழுக்கு எழுதுகிற போது தமிழுக்கு தகுந்தாப்புல எழுதுவோம். இப்போ நிறுத்தம் என்று சொல்லுவோம். அந்த நிறுத்தம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டால், வேதங்களிலே பிரயோகம் பண்ணப்பட்ட சொற்களுக்கு உரிய அர்த்தம் இதுதான் என்பது நிச்சயம் பண்ணி சொல்லும். சொற்களில் வேதத்தில் பயன்படுத்தப்படுகிற சொற்கள் வேறு, உலகியலில் பயன்படுத்தப்படுகிற சொற்கள் வேறு. உலகியலில் பயன்படுத்துகின்ற சொற்பொருளுடைய ஆற்றல் வேறு, வேதத்திலே பயன்படுத்தப்பட்ட சொற்களின் ஆற்றல் வேறு. ஆகினால வேதத்திலே பயன்படுத்தப்பட்ட சொற்களுக்கு இன்ன இடத்துல இன்ன பொருள் என்று அந்த பொருள் நிச்சயம் பண்ணி சொல்லுகிற, இப்போ இது எல்லாமே இலக்கணம் தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறுத்தம் ஆச்சு. சந்தோபிஷிதி அப்படின்னு ஒன்று உண்டு. அது சந்தத்தை பற்றி சொல்லுவது. பொதுவாக வேதங்களில் சில பகுதிகள் பாடல்களாக இருக்கும். அந்த பாடல்களுக்கு இது சந்தம் அப்படின்னு அதை வரையறுத்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு சந்தோபிஷிதி அப்படின்ட்டு. அப்புறம்தான் சோதிடம். சோதிடம் என்பது அந்த கர்மங்களை அனுஷ்டிக்கிற கற்ப சூத்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள் இருக்கிறதே, அந்த கர்மங்களை அனுஷ்டிப்பதற்குரிய நாளை வரையறை பண்ணி கொடுத்து கொண்டோம். சோதிஷம். இந்த 6 இருந்தால் தான் வேத பொருளை உண்மையாக அறிந்து பயன்படுத்த முடியும். இல்லை என்றால் அறியவும் முடியாது, பயன்படுத்தவும் முடியாது. ஆகையினால வேதங்களை சொன்ன இறைவன் அவற்றை அறிந்து கொள்வதற்குரிய கலைகளாக 6 அங்கங்களையும் சொல்லி வைத்தான் அப்படிங்கிறத நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கங்கள் 6ம் 4ம் அந்தணர்க்கு அருளி செய்து சங்கங்கள் பாட ஆடும் சங்கரன். சங்கங்கள் கூட்டம் கூட்டமாக அடியார் கூட்டங்கள் பாடி ஆடும்படியாக இருக்கின்ற சங்கரன். மலையெடுத்தான் அங்கங்கள் உதிர்ந்து சோர. மலையெடுத்தானுடைய அங்கங்கள் அது கூட்டிக் கொள்ளணும். மலையெடுத்தான் தனியாக நிறுத்தி கொள்ளக்கூடாது. மலையெடுத்தான் அங்கங்கள், கைலை மலை எடுத்தவனாகிய ராவணனது உடம்பு உதிர்ந்து சோர அலறிட அடர்த்து நின்றும். அடர்த்து நின்றும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், அவன் ஏதோ கொடுஞ்செயலை செய்த மாதிரி இருக்குது. ராவணன் கைலை மலையை எடுத்துகிட்டு போகிறான். இவன் தான் பெரிய இறைவனாச்ச, போனால் அப்படின்னு பொறுத்துக்க வேண்டியது தானே. அவனை ஏன் அடர்ப்பானே? அவனுடைய அங்கங்கள் அடர்ந்து உதிருமாறு ஏன் செய்வானே? அவனுக்கு தர்ம சிந்தனையே இல்லையா அப்படின்னு யாராவது நினச்சிடக்கூடாது இல்லையா? அதனால் அடர்த்து நின்றும் அதை ஒரு உண்மை போட்டு செங்கண் வெள் ஏறதேறும் திருச்செம்பொன் பள்ளியாறு. செங்கண் வெள்ளேறு. ரிஷபம் என்பது தர்மத்தினுடைய அடையாளம். அந்த தர்மத்தையே தனக்கு வாகனமாக கொண்டு அவன் விளங்குகிறான். எனவே அவன் கொடுமை உடையவன் அல்ல. அப்படியானால் ராவணனை அடர்த்தது கொடுமை இல்லையா என்று கேட்டால், ராவணனை அடர்த்தது கொடுமை இல்லை, அதுவும் ஒரு தர்மம். அதாவது அறிவில்லாதவர்களுக்கு அறிவு புகட்டுகிற பொழுது சில பேருக்கு சொல்லி புகட்டலாம், சில பேருக்கு சொன்னால் விளங்காதுன்னா தண்டித்து தான் புகட்ட வேண்டும். ஆக ரெண்டுமே அறிவு புகட்டுவதாகத்தான் ஆகிறது அப்படிங்கிறத நாம் நல்லா நினைவு வைத்து கொள்ள வேண்டும். அன்றாலின் கீழிருந்து அருமறைதான் உரைத்தானும் கொன்றான்கான் புறமூன்றும் கூட்டோடே சாழலும். அப்போ தர்மம் சிவதர்மம் உரைத்தவனும் அவன்தான், திரிபுரத்தை அழித்தவனும் அவன்தான். சிவதர்மம் உரைத்ததும் திரிபுரம் அழித்ததும் ஒன்றுக்கொண்டு மாறுபடுமோ அப்படின்னு கேட்டால் மாறுபடாது. திரிபுரம் அழித்ததும் தர்மம் அப்படிங்கிறது வைத்துக்கொள்ளணும். அதுபோல் அடர்த்து நின்றும், அந்த உண்மைக்கு அது பொருள், அடர்த்து நின்றும் செங்கண் வெள்ளேறது உகந்தார் ஏறது ஏறும் திருச்செம்பொன் பள்ளியாரே என்று இந்த பதிகம் முழுவதும் ரொம்ப அருமையான பதிகம். நிறைய செய்திகளை நமக்காக சொல்லி வைத்திருக்கின்றார். அதில் சில பாடல்களில் சில வரிகள் முக்கியமாக இருக்குது, சில இடங்களில் பாடல் முழுவதும் முக்கியமாக இருக்கிறது. அதை அங்கங்கே சொல்லி வச்சுருக்கிறேன். அவ்வப்பொழுது நினைவுபடுத்தி கொள்ள வேண்டியது நமக்கு
பலன் தரும்.